இன்டர்நெட்ல இப்போ ரீசெண்டாவே எல்லாமே பயங்கரமா வைரலா போயிட்டுருக்கும். இன்டர்நெட்ல இது வந்து ரொம்பவுமே ஒரு ஹைப்பாவே போயிட்டுருக்கு. ஏன்னா, ஒரு ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ வீட்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றபோது, ஒரு பார்ட்டி ரிலேட்டடான்னு வரும்போது எல்லாருமே வந்து பயங்கரமான ஃபேஸ்க்கு ஒரு வாய்ஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்த ஒரு இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன நடந்துச்சுன்றத ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து ஒரு பல்லாவரம் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்களோட மகன் வந்து திருவான்மையில ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மனைவியும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க. அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்றாங்க. அப்படி ஒரு செலக்ட் பண்ண ஒரு பொண்ணு தான் வந்து உளுந்தூர்பேட்டையில இருந்த ஒரு பொண்ணு 12th முடிச்சுட்டு ஒரு ஏஜென்ட் மூலமா ஒரு வேலைக்காக வந்திருக்காங்க. வீட்டு வேலை பார்க்கறதுக்காக குடும்ப கஷ்டம், மேற்படிப்பு படிக்க முடியல. அவளுக்கே அந்த பொண்ணு 12th ஒரு நல்ல மார்க் எடுத்தும் குடும்ப சூழ்நிலைக்காக இந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நடந்த இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் இப்போ இன்டர்நெட்ல ரொம்பவுமே பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. என்னன்னாலுமே ஒரு வேலை பார்க்குறவங்கள வந்து ரொம்பவுமே இவ்வளோ இழிவுபடுத்தி பேசியிருக்க கூடாது, இவ்வளோ வந்து கொடுமைகளும் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்பவுமே ஒரு 7 மாசமா நான் ஒரு நரக வேதனை தான் அனுபவிச்சேன், ஒரு ரொம்ப கொடுமையான செயல்கள் தான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின ஆடியோ வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ இன்டர்நெட்ல. பயங்கரமா வந்து இதில் வந்து நான் உங்களை குறை சொல்ல, இவங்களை குறை சொல்ல, இருந்தாலும் ஒரு ஹியூமன்றப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்படி இருந்து ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சிருக்கு. ஒரு 7 மாசமா, அதாவது அவங்க வந்து இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 மாசம் ஆச்சு. 7 மாசத்துல நான் இங்க வந்து என்னை படிக்க வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி தான் அவர் சொன்னாங்க. என்னை மிரட்டி தான் அக்ரிமெண்ட் போட வச்சாங்க. அது போக இங்க நான் மிரட்டி தான் என்னை வந்து எங்கள் அம்மாட்ட நான் சந்தோஷமா இருக்கேன், என்னை வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை அக்ரிமெண்ட்டே செய்யணும் வாங்கினாங்க. எங்கள் அம்மாட்ட அப்படி சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நிறையா வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வீடியோவாகவே நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொடுமை வந்து இது போக வந்து நான் வந்து 6 மணிக்கு நான் காலையில் எழுந்திரிச்சேன் அப்படின்னா நைட்டு 1:30 மணி 2 மணி ஆகும் நான் தூங்குறதுக்கு. மறுபடியும் என்னை 6 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சமைக்கலைன்னா ஏன் சமைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க, அடிப்பாங்க. நியூஸ் பேப்பரில் ஃபயர் வச்சு என் வாயிலெல்லாம் வச்சாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது போக அந்த மிளகா கலந்து குடிக்க சொல்லுவாங்க. பவுர் எனக்கு அப்படி எரியும். என்னை அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. வேலை செய்யலை, எனக்கு வேலை தெரியலை நான் சொல்லி எனக்கு என்ன கெஞ்சுன்னு என்னை விடலை அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்லியிருப்பாங்க. அது போக இவங்களோட ஸ்ட்ரைட்டிங் மிஷின் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரைட்டிங் மிஷின் வச்சு சூடு வச்சது தான் வந்து அவங்க எல்லாம் ஒரு ப்ரூஃபாகவே வீடியோவாகவே காமிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து நான் வந்து வெளியே போய் இதெல்லாம் சொன்னேன்னா நான் வந்து யாருன்னு தெரியல, நான் வந்து இப்படி நான் எம்எல்ஏ மருமக இந்த மாதிரி சொன்னா அவனை யாரு கேட்பா, அந்த மாதிரி தான் சொல்லி நிறைய ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஒரு 12வது படிச்ச பொண்ணு ஒரு வேலைக்கு வரும்போது அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாடு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே எல்லா பெண்களுமே வந்து ஒரு ஒரு படிப்பு முடிஞ்சிருச்சு, 12th முடிஞ்சிருச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு வேலை முடிஞ்சு அப்படின்னா ஒன்று வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பி விடுறது வெளியூருக்கு. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து நிறையா பண்ணுறாங்க. இது பண்ணுறதுனால ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடாது. இதனால வந்து இது சரியாயிடுச்சு, இதனால வந்து இப்போது இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட மேற்படிப்பு படிக்காமல் இந்த மாதிரி நிறைய குடும்ப ஆளுகள் வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால பாதிக்கப்படுறது அந்த பெண் தான், அந்த ஒரு உமன் தான்ன்றது யாருக்குமே தெரியறதே இல்லை. ஏன்னா ஒரு வேலைக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன உலகத்தோட ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புறது, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துறது அப்படின்னா அந்தந்த ஏஜில் தான் அது நடக்கணும். அந்த பொண்ணு வந்து நிறைய போலி டாக்டர் வச்சு நீ இதாக இருக்க அப்படிலாம் சொல்லி நிறைய விதமான அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் அவங்க ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், உனக்கு வந்து அவன் சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணுறேன், நான் வந்து நிறையா கொடுத்த ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்துமே பேசுகிறாங்க. இதில் வந்து இவன் நான் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படின்ட்டு அவங்கன்ட்டு நான் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணி பேசலை. இருந்தாலும் ஒரு ஒரு ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது, மனித நேயம்ன்றது ஒன்று இருக்குது. மனுஷனுக்கு வந்து என்னன்னாலுமே தன்னை ஒரு அந்த பொண்ணு அந்த கை கால்லாம் அதெல்லாம் காமிக்கும் போது அது சூடு வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது எப்படி
என்ன பண்ணுவாங்கன்றது போலீஸ் கோர்ட் தான் ஜட்ஜ் பண்ணும். இருந்தாலும் அவங்க மேலே இப்போ கேஸ் போட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னதான் நடந்தாலும் இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் வரிசையாக கேள்விப்பட்டு தான் இருக்கோம். ஏன்னா எங்கேயுமே பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே ஒரு பெண்கள் தான் வந்து ஒரு பயங்கரமாக நிறைய பெண்கள் வந்து நிறைய விதமாக பேசப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏழை பெண்கள் வந்து நிறைய இடத்துல பாதிக்கப்படுறாங்க. ஒரு மனுஷன், ஒரு ஹியூமனிட்டி இல்லாதது வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருக்கோம். நம்மளே வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு சொந்த மகளை எரிச்சு கொண்ட மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை எரிச்சு கொண்டுட்டு அதுக்கு ஆதாரமே இல்லை, சாம்பலையும் கரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கிரிமினலான மைண்ட் வந்து எத்தனை நடந்ததுன்னா, தன்னோட வேற கேஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உனக்கெல்லாம் கேட்க யார் இருக்கு அப்படிலாம் சொல்லி நிறையா விதமான ஒரு பேச்சு பேசி அந்த பொண்ணை வந்து ரொம்ப மெலவடிச்சு கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை இப்போ வந்து இந்த வீடியோ வெளியே வந்த ரீசனே பொங்கல் என்னை லீவு கூடவே மாட்டாங்க. இந்த பொங்கல் லீவுக்கு நான் வந்ததுனால தான் எங்கள் அம்மாட்ட இதை சொல்ல முடிஞ்சு, என்னால் பொறுக்க முடியல, என்னால் அங்கே இருக்க முடியல, எனக்கு வேலை தெரியலன்னு சொன்னாலும் என்னை விட மாட்டுறாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயங்கரமாக சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு. ஸோ என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத கோர்ட்டும் ஜட்ஜும் போலீஸ் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அவருக்கு வந்து சம்மந்தமே இல்லை, ஒரு எம்எல்ஏ இதில் சம்மந்தமே இல்லை. ஆனால் எல்லாருமே வந்து இதில் வந்து அவங்கள பிளேம் பண்ணி ஒரு இது பண்ணுறது, ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வீட்டில் நடக்குன்றப்போ அந்த பார்ட்டியவே அப்படி பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம்தான். ஒரு ஒரு அவங்களோட சைட்லேருந்து அது எதுவுமே நடக்கவே இல்லை. அவங்க ஒரு இதே கொடுக்கல, அவங்களுக்கு இதில் இன்வால்மெண்ட்டே இல்லை. ஆனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி எம்எல்ஏ வீட்டில் நடந்துச்சு, இந்த மாதிரி எம்எல்ஏ வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியுமே ஒரு ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன், யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது வந்து இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக பேசி ஒவ்வொரு ஆள் பிரச்சனை இது பண்ணி ஒவ்வொரு எதிர்ப்பு தெரிவித்து வேணாம். ஏன்னா எல்லாருமே வந்து மனுஷங்க தான். மனுஷனா மதித்தாலே மனுஷன் ஜெயிச்சிருவான். இதில் நீ பெரியவன், நான் பெரியவன், நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, இந்த மாதிரிலாம் பேசினா வந்து உடனே எதுவும் நடந்துடாது. ஸோ நீங்கள் பிறக்கும்போது ஒன்றும் பெரிய இதோட பிறக்கலை இல்லை, எல்லாரும் பிறந்தோடனே நீ இப்படி தான் வளரணும், இப்படி தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த டாக்டர் தான் இது பண்ணணும்னு யாரும் இது பண்ணுறதில்ல. ஸோ அதனால் எல்லாருமே மனுஷனாக மதித்தாலே இந்த உலகம் ஜெயிச்சிரும், அந்த மனுஷனும் ஜெயிச்சிருவான். ஸோ அதனால் நீ கீழே இருக்கவே, நான் மேலே இருக்கிறவே, நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ அவ்வளோ பெரிய கீழே இருக்க, இப்படிலாம் சொல்லி யாரையுமே வந்து பண்ண வேணான்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கேன், இல்லை இவங்களுக்கு நான் ஏதாவது ஃபேவராக பேசியிருக்கேன் அப்படின்ற போதுலாம் அது கிடையாது. மனுஷனாக மதித்தாலே போதும்னு நான் சொல்கிறேன். நீ பெரியவன், நான் சின்னவன் அப்படின்றதுலாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் ஈக்குவலான ரெஸ்பெக்ட், ஈக்குவலான மரியாதை கொடுத்தாலே போதும். எந்த உலகத்தில் எந்த இதுக்குமே ஒவ்வொரு விதமான கூட்டம் இருக்கும், இன்னொரு விதமான கூட்டமும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒருத்தவன் சவுண்ட் அதிகமாக விடுறான்ட்டு நீங்கள் அங்கே போய் விழுந்தீங்கன்னா உங்களோட நேமும் டேமேஜ் ஆகும், உங்களோட ஒரு இதே டேமேஜ் ஆகும். ஒரு ஃபீமேல் வந்து ஒரு குடும்பத்தில் படித்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லாருமே படித்த மாதிரி. ஸோ ஏன்னா அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வேல்யூ தெரியும். ஒரு ஃபீமேல் அப்படின்னு நான் சொல்ல, எல்லாருக்குமே அந்த வேல்யூ தெரியும். ஆனால் ஒரு ஃபீமேல் படித்தாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தை வரும், அவங்களோட ரிலேஷன்ஸ், ஃபேமிலி எல்லாமே ஒரு படிப்பறிவுள்ள மேலே வருவாங்க. ஸோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு பெண்ணு இந்த மாதிரி டக்குன்னு வேலைக்கு அனுப்பி அவங்களோட லைஃபே திருப்பி போகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு இடம் விட்டுறாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு படிக்க வைங்க எல்லாருமே. ஸோ உமன்ஸ்க்குமே எல்லா ரைட்ஸுமே இருக்குது, உமன்ஸ்க்குமே எல்லா படிக்கிற ஈக்குவலான எல்லா ஸ்பேஸும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க தைரியமாக எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான வாழ்க்கை உலகம் எப்படி ஒரு பெண்ணுக்கு இருக்கோ அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையும் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு அட்வைஸாக இல்லை, தோன்றுறது சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டாபிக் பேசணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட நான் உங்கள் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். பாய்.
பாய் கைஸ்.